சிலமில் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிற நன்மை பரலோக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இந்த உபவாசத்தின் கூடுகையில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞாயிற்றின் தினத்திலிருந்து அப்பா நாங்கள் ஆரம்ப ஜெபத்தோடு இந்த நாளிலும் அப்பா முதல் நாளில் முதல் செக்ஷனில் முன்னோக்கி பார்க்க கத்த தந்த கிருபை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கத்தாவே நீர் எங்களோட பேசுவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பேசும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தாவே. கத்தர் தாமே ஏசப்பா எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எங்கள் இருதயங்களோடு அப்பா எங்களோடு கத்தர் இந்த காலை வேளையில் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நம்ம சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி தர்றோம். கத்தர் சொல்லச்சு பொறுப்படுத்திக்கிறோம். பிரேஸ் கோஸ்மலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த முகாமுக்கு கருப்பொருளாய் தந்த வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 8:50. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த வேதத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தே 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து சீஷர்களை வந்து இந்த வியாதிகளை துரத்தவும் இதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்குறாரு. நம்ம கீழே வரும்போது ஒரு ஓமையை சொல்கிறாரு, விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்கிறாரு. அப்படியே நம்ம கீழே வாசித்துட்டே வரும்போது லேகியோன் பிசாஸ் அவர் என்ன செய்கிறாருன்னா துரத்திட்டு அப்படியே அடுத்து அவர் வரும்போது தான் ஜெப ஆலய தலைவனாகி அவீர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இயேசுகிட்ட வந்து வர்றாரு. என் மகா வந்து வியாதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு வர்றார். யவீர் ஜெபாலோட தலைவனாகிய யவீர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுதல் செய்துட்டு இருக்கும். ஆண்டவரை வந்து கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் மகா வியாதியாக இருக்கிறா, அவன் மரண அவஸ்தைப்படுகிறா அப்படின்னு அவர் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கவே அதுக்கு இடையிலே ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா, நான் அவருக்கு வஸ்திரத்தை ஓரத்தையாவது நான் தொட்டு சுகமாகணும், அவளுக்குள்ளே இருக்க விசுவாசம் எனக்கு அவருக்கு வஸ்திரத்தை ஓரத்தை தொடணும், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு. எவருக்கு என்ன இருக்குது, என் மக சாகருக்கு முன்னாடி இயேசு வந்தாருன்னா என் மகளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு எவருக்கு இருக்குது. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவங்களும் 12 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகமாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவர் விசுவாசத்தோட இயேசுக்கு வஸ்திரத்தை தொடுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கி. அப்போ ஆண்டவர் அதில் இயேசு நிற்கிறாரு, நின்று கேட்குறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கவே யவீர் வீட்டில் இருந்து நியூஸ் வருது, உங்கள் மகா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா யவீருக்கு மனம் சோர்ந்து போகுது. இனி முடிஞ்சு என் மகா வந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி இயேசு ஒரு வேளை வந்திருந்தா என் மகளுக்கு சுகம் கிடச்சிருக்கலாம். ஆனால் இனி என் மகா என்ன செஞ்சிட்டா, இறந்து போயிட்டா, இனி என் மகளை உயிர்ப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு யவீர் நினைக்கும்போது இயேசு வந்து யவீரை பார்த்து சொல்கிறாரு. அதான் யவீர்கிட்ட சொன்னாங்க, உங்கள் மகா இறந்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்தண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அதை கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நம்ம இன்றைக்கு பாயிண்டாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், வேதத்தில் தியானிக்க போகிறோன்னா, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இப்போ இந்த வேதத்தில் இந்த வசனத்திலிருந்து பாயிண்டாக நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஜெபாலயோட தலைவனுடைய மகா தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசமாக இரு, அப்போ யார் ரட்சிக்கப்படுவாள், அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்போனா உன் மகா ரட்சிக்கப்படுவாள். இந்த வருஷத்தில் இந்த வருடத்தில் நம்ம குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் என்ன செஞ்சுருக்கலாம், இருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல பின்வாங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வியாதிப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறாரு. நம்ம வந்து அப்போஸ்தலர் 16 16 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது
16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனங்களெல்லாம் வாசித்துட்டு வரும்போது பவுலும் சீலாவும் குறித்து என்ன செய்ய போகிறோம் வாசித்துருக்கோம். அப்போது குறி சொல்லுகிற ஏவுகிற ஒரு ஆவியோடைய ஒரு சிறு பெண் இருந்தால் அவங்க வந்து பவுலையும் சீலாவும் பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவங்க பவுல் என்ன செஞ்சார், ஒன்றுமே செய்யலை, திரும்பி பார்த்தாரு, சின்னங்கொண்டாரு, உடனே அந்த ஆவி அவளை விட்டு போயிட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் தூக்கி போடுறாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாங்க, பாடி துதிக்கிறாங்க. பாடி துதிக்கும் போது என்ன ஆகுது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்யுது, அசைக்கப்படுது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்ட உடனே கதவுகள் என்ன செய்யுது, திறக்கப்படுது. திறக்கப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, சிறைச்சாலை காவலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு கண்ணை விழிச்சு பார்க்குறாங்க, கதவு என்ன செஞ்சுட்டு திறந்துட்டு. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போயிட்டா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்களேன்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை குத்தி கொள்ள பார்க்குறாங்க. பார்த்தோன்னா பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதீங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போஸ்தலர் 16:30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அவர் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த வருடத்தில் நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களையும் ரட்சித்து 2025ஆம் வருடத்தில் நம்ம குடும்பமாக என்ன செய்ய போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மகிட்ட விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ விசுவாசி, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இந்த முகாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை கர்த்தர் பார்த்து என்ன செய்ய போகிறாரு, வருகிற வருடத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ரட்சித்து என்ன பண்ண போகிறாரு, அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க போகிறாரு. ரெண்டாவதாக மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம இப்போ அவங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாகி அவள் ரட்சிக்கப்படுவாள். இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அடுத்த லெவல் என்னன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்துள்ள நமக்கு என்னன்னா, நமக்குள்ள விசுவாசம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போஸ்தலர் 8:26-40 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அந்த வேத பகுதி நமக்கு நன்றாகவே தெரியும். கந்தாகேங்கிற மந்திரி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தொழுது கொண்டுட்டு போகிற வழியில் அவர் என்ன பண்ணுறாரு, ரதத்தில் இருந்து ஏசாயா ஆகமத்தை வாசித்துட்டே போகிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிலிப்புவை அவரோட இணைக்கிறாரு. அவரோட இணைக்கும்போது அவர் என்ன வாசித்துட்டு இருக்காரு, ஏசாயா ஆகமத்தை வாசித்துட்டு இருக்கச்சுல ஆண்டவர் அவரோட பிலிப்பை இணைத்தும் போது அவர் அதை கவனித்து பார்க்குறாரு. ஏசாயா வாசிக்கிற இந்த மந்திரி ஏசாயா ஆகமத்தை வாசிக்கிறத கவனித்துட்டு அவர் கேட்குறாரு, நீர் வாசிக்கிறதனுடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே பிலிப்பு என்ன பண்ணுறாரு, அந்த வேத பகுதியை அவருக்கு விளக்கி காட்டிட்டு அவர் போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பிலிப்பு என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தை விளக்கி காட்டுறாரு. அப்போ தண்ணீர் உள்ள இடத்த அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த மந்திரி தான் என்ன கேட்குறாரு, 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். இப்போ பிலிப்பு வந்து வசனத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஏசாயா ஆகமத்தை குறித்து மந்திரிக்கு விளக்கி காணிக்கிறாரு. நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை
எப்படி அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை திறவாதிருந்தார். இந்த வசனத்தெல்லாம் பிலிப்பு மந்திரிக்கு விலைக்கு காட்டின போது அவங்க அப்படி போயிட்டே இருக்க சில ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்த உடனே வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற மந்திரி தான் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? உடனே பிலிப்பு என்ன சொல்கிறாரு, அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். முதலாவதாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம குடும்பத்தில் இருக்க நபர்களை ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்கள வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசம் உள்ளவர்களாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆளும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ரெண்டாவதாக அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. மூன்றாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. 1 யோவான் 5:1 நம்ம வாசிக்கும்போது, 1 யோவான் 5:1 நம்ம வாசிக்கும்போது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? முதலாவதாக நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கிறாங்க. அதன் பிற்பாடு அவங்க வசனத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்நானத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. மூன்றாவதாக அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தில் நிலைநாட்டும் போது அவங்க வந்து இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது 3வது வசனத்தை, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. முதலாவது நம்ம இடத்துல ரட்சிப்பு வருகிறது. அடுத்து நம்ம வந்து ஞானஸ்நானம் பெற்று அவரோடு என்ன செய்கிறோம், இணைக்கப்படுகிறோம். அடுத்து அவருடைய வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது நம்ம அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன வருகிறது, விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வரும்போது நம்ம யாருடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆனால் யோவானில் நம்ம வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஒரு பேர் இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் போதும் அப்படின்னு இல்லை, எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ரட்சிக்கிறாரு. அடுத்தவங்க வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை ஞானஸ்தான சத்தியத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வேதத்தை வாசித்து அவங்க இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, தேவனுடைய பிள்ளைங்க அப்படிங்கிற அதிகாரத்தை என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்னும் 4வதாக மார்க்கு 11:22. மார்க்கு 11:22. இயேசு அவர்களை நோக்கி,
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இதில் நம்ம வாசிக்கும்போது இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது இயேசு வந்து எருசலேமுக்கு நம்ம முந்தின வசனங்களை மார்க் 11:11 வாசிக்கும்போது அங்கேருந்தே நம்ம வாசிக்கும்போது இயேசு வந்து பசி உள்ளவராக ஒரு அத்தி மரத்தை என்ன செய்வாருன்னா பார்ப்பார். பார்க்கும்போது அதில் இலைகளை தவிர வேற கனிகள் ஒன்றுமே என்ன செய்யாது, அதில் இருக்காது ஒன்று. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இனி ஒரு காலம் இதில் என்ன இருக்காது, கனியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு காரியமாக போயிட்டு திரும்ப வரும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு வந்து அந்த இடத்துல வந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா, இனி ஒரு காலம் கனி உண்டாகாது அப்படின்னு சொன்னதை அவர் நினைவு கூர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி நீ 21ஆம் வசனம், ரபி பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி நீர் இதோ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அத்தி மரத்துட்ட இலை மட்டும்தான் இருக்குது, கனி என்ன செய்யலை, இல்லை. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, பசியோட வாராரு, மரத்தை பார்க்குறாரு, இலைகள் இருக்குது, கனி இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இனி உன்ட்ட என்ன செய்யாது, ஒரு காலம் கனி ஒன்று செய்யாது, உண்டாயிராது. ஆனால் அவங்க போயிட்டு வரச்சில மொத்த மரமே என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிருச்சு. போனோன்னே ஏசு என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தோட நீ எதை சொன்னாலும், இப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். நம்மளுடைய விசுவாசம் யாருக்கு மேலே இருக்கணும்னா தேவனுக்கு மேலே மாத்திரம்தான் என்ன செய்யணும், இருக்கணும். சில நேரங்களில் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்வார். அப்போது நம்ம வந்து ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கவே நம்ம மனசில் என்ன நினைப்போம்னா, இன்னார் வந்து வருவாங்க, இவங்க மூலமாக இந்த ஹெல்ப்பை ஆண்டவர் பண்ணுவாரோ அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் நம்முடைய விசுவாசம் யாருக்கு மேலே இருக்கணும்னா தேவனும் இடத்துல மாத்திரம்தான் இருக்கணும். இன்னார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம விசுவாசம் மற்றவங்க யார் மேலே என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நம்மளோட விசுவாசம் எப்பவும் யாருக்கு மேலே இருக்கணும்னா தேவன்கிட்ட மாத்திரம்தான் இருக்கணும். அதான் இயேசு சொல்கிறாரு, அவர்களை நோக்கி தேவனிடத்துல என்ன செய்யுங்க, விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செய்யுங்க, இருங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்து நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விசுவாசம் தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கணும். இந்த மனுஷங்க இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னார் வந்து எனக்கு உதவி செய்வாங்க, இந்த இக்கட்டு காலத்தில் இவங்க கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது, மனிதர் மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தேவன்கிட்ட மாத்திரம் இருக்கணும். 5வதாக அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்கிறது, தன் முதல்ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபிப்போம், எல்லாமே நடக்கும். ஆனால் ஜெபிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் நேரம் என்ன நினைப்போம், இந்த காரியம் நடக்குமா, ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வந்துடும், ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பேதுரு கேட்குறாரு இயேசுகிட்ட, நான் இந்த கடன் மேலே நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்பார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நடந்து வா. ஃபஸ்ட்டு பேதுரு விசுவாசத்தோடு என்ன செஞ்சிட்டாரு, கடல் மேலே 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்ச பிறகு அவருக்குள்ள என்ன வந்துட்டு, சந்தேகம் வந்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, மூழ்கிறாரு. அப்போ தான் இயேசு என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டார். நம்ம
ஆண்டவர் இயேசுகிட்ட எந்த காரியத்தை, தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தை கேட்கும்போதும் நமக்கிட்ட என்ன வரக்கூடாது, ஒரு சின்ன அவிசுவாசமோ ஒரு சந்தேகமோ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வராமல் நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இந்த 3 நாள் முகாமில் நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு கேட்டாலும் கர்த்தர் அதை என்ன சந்தேகப்படாமல் என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு % சந்தேகம் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. முதலாவதாக நமக்குள்ள விசுவாசம், நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம குடும்பத்தில் என்ன செய்வாங்க, நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு. 2வது, நாம் அவங்களுக்கு வசனத்தின் சத்தியங்களை சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஞானஸ்தானத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்க போகிறாங்க. 3வது என்ன பண்ண போகிறாங்க, அவங்க தேவனுடைய ஞானஸ்தானத்து கத்திரத்தில் சேரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வசனத்தை கேட்க கேட்க அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆறுகளத்தில் கொடுக்குறாரு. இவ்வளோ நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போய் மனுஷன் மேலேயோ மற்ற எதன் மேலேயும் விசுவாசம் வைக்காமல் நம்மளுடைய எந்த ஒரு சொந்த காரியமானாலும் தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. லாஸ்டாக 5வதாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற அந்த காரியத்தை சந்தேகப்படாமல் என்ன செய்யணும், கேட்கணும். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம குடும்பத்திலையோ நம்ம தனிப்பட்ட ஜீவிதத்திலையோ ஆண்டவர்கிட்ட என்ன காரியம் கேட்டாலும் நம்மகிட்ட ஒரு % சந்தேகம் இல்லாமல் நம்ம கேட்கும்போது, ஒரு விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம முகாமுடைய கருப்பொருள் விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை கொடுக்குறாரு. நம்ம விசுவாசம் தேவனிடத்தில் மாத்திரம் இருக்க வேணும். லாஸ்டாக சந்தேகப்படாமல் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.